பொண்ணுக்கிட்ட காசு சுத்தமாக கிடையாது. ஆனால் இந்த பொண்ணு வந்துட்டு அந்த ஊர்லேயே இருக்க ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஜிம்மில் போயிட்டு ஜாயின் பண்ணியிருப்பா. எதனால் அப்படின்னா, இப்போ நம்மளோட தலையெழுத்தை மாற்றணும் அப்படின்னா ஒரு பணக்காரரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் முடியும். இந்த மாதிரி நல்ல காஸ்ட்லியான ஜிம்ஸ்க்குலாம் பணக்காரங்க வருவாங்க. அதனால அவங்க யாரையாச்சும் மீட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான் இப்போ ஜிம்மில் இந்த பொண்ணுடைய மெம்பர்ஷிப்பும் முடிஞ்சு போயிடுச்சு. காசு கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணுக்கிட்டேயும் காசு இல்லை. ஜிம்மில் மெம்பர்ஷிப் கட்டுறதுக்காக இப்போ இந்த பொண்ணு வந்து லோன் எடுத்திருப்பா. அடுத்ததாக இப்போ இந்த பொண்ணு வந்துட்டு டிவியில் நியூஸ் ரிப்போர்ட்டராக தான் இருப்பா. பக்கத்துல இன்னொரு ரேங்கர் உட்காந்துருப்பாரு. நம்மளுக்கு அதிகமான ஸ்க்ரீன் டைம் வரணும் அப்படின்றதுனால அவரை பேச கூட விடாம இந்த பொண்ணே வந்து பேசிக்கிட்டே இருக்கா. இவன் இந்த மாதிரி பண்றது ரொம்ப தப்பு அப்படின்றது அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது. ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பக்கத்துல இருந்தவர்கிட்ட ரொம்ப சாரி அப்படின்னு கேட்பா. ஆனா அந்த சாரியில கொஞ்சம் கூட ஒரு வேல்யூவே கிடையாதுதான். வெளியே வந்தா ஒருத்தர் வந்து இந்த பொண்ணு பின்னாடியே எப்பவுமே சுத்திக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா கொஞ்சம் கூட யோசிக்காம எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு அந்த பொண்ணும் போயிடுவா. அப்படிதான் ஒரு நாள் இப்ப இந்த பொண்ணு வந்து ஒரு டிவி ப்ரோக்ராம்ல வந்திருப்பா. ஒரு பணக்காரர் இருப்பாரு. அவர் வந்து அந்த பொண்ணை பார்த்திருப்பாரு. அவருக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனா அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணை பார்த்து அவ உட்காந்துருக்க பொசிஷனும் அவளோட முகத்தை பார்த்தாலே இவ பணக்கார பொண்ணு கிடையாது அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு தான் அவரும் சொல்வார். அப்புறமா தான் ஞாபகம் வரும், இப்போ இவர் ஒர்க் அவுட் பண்ற அதே ஜிம்ல தான் அந்த பொண்ணு வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பா. அடுத்ததாய் இப்போ இவரோட அம்மாவை கூட்டிட்டு ஷாப்பிங் மாலுக்கு போயிருப்பாரா. ஒரு ட்ரெஸ் வந்து அவங்க அம்மா போட்டு பார்த்திருப்பாங்க. சுத்தமா பார்த்தா அது ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் தான். ஆனா அதே ட்ரெஸ்ஸே இந்த பொண்ணு போட்டு வந்திருப்பா. பாருங்க எவ்வளவு எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் அந்த பொண்ணு போட்டு வந்திருக்கா. அப்ப நம்ம ஈக்குவலுக்கு அவளும் பணக்காரி தானே அப்படின்னு கேட்டிருப்பாரு. அவ என்னதான் காஸ்ட்லியான ட்ரெஸ் வந்து வாங்கியிருந்தாலுமே நான் அடிச்சு சொல்றேன் அவ பணக்காரியே கிடையாது அப்படின்ட்டு அவங்களும் கோவத்துல எந்திரிச்சு போயிடுவாங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து இவ்வளோ காசு கொடுத்து அந்த ட்ரெஸ் வாங்கிட்டா. பில் போடுறப்போ வந்துட்டு இந்த மாதிரி நான் டிவியில் ஒர்க் பண்ற ஸ்பான்சர்லாம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிருப்பா. அவங்களும் அந்த மாதிரிலாம் இங்க கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. அதனால இப்போ இந்த பொண்ணுக்கு வேற வழியே இல்லை. இந்த பொண்ணு வந்து ஒரு வருஷமா சம்பாதிச்ச காசு எடுத்து அந்த ட்ரெஸ்க்காக கொடுத்துருவா. பின்னாடிதான் அவரும் நின்றுட்டு இருப்பாரு. இது எல்லாத்தையுமே அவரும் கேட்டுருவாரு. நம்ம அம்மா சொன்னது உண்மைதான் அப்படின்றது அவருக்கும் புரிஞ்சிடும். ஆனா அதனால ஒன்றும் அந்த பொண்ணு பிடிக்காமலாம் போயிடல. இன்னுமே அந்த பொண்ணு மேல பிரியம் ஜாஸ்தி தான் ஆகும்.